ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாமா? எண்ணெய் காஞ்சோன்னு இந்த வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த தனியா, சீரகம், பச்சைக்கடலை போட்டு வறுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவி வச்ச தேங்காய் வச்சுக்கோங்க. இந்த வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாயில் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துன பிறகு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு பொரிய விடுங்க. பூண்டு போட்டுக்கோங்க. பொரிய அரிஞ்சு வச்சு வெங்காயம் போட்டுக்கோங்க. பிறகு இந்த தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற மாதிரி. இந்த வதக்கி வச்ச கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சிறிதளவு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் இந்த வறுத்து வச்சுக்கிறத மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. பிறகு இந்த அரைச்சி வச்சு இதை சேர்த்து கொதிக்க விடுங்க. இதளவு புளி கரைசல் ஊற்றிக்கோங்க. நிமிஷம் ஸ்லோவில் வச்சு கொதிக்க விடுங்க. சுட சுட சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த சுட சுட சாதத்தில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டு சாப்பிட்டா சுவையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.